பக்தர்கள் தங்களோட வேண்டுதலை நிறைவேற்ற தெய்வங்களுக்கு வஸ்திரம் சாத்தி வழிபடுவது ஒரு வழக்கமாக இருந்துட்டு வருதுங்க. அதிலும் பெண் தெய்வங்களுக்கு புடவை சாத்தி வழிபடுறதுன்றது ஒரு அதிகமான பக்தர்களால் செய்யப்படும் வேண்டுதல் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக அடுத்த மாதம் ஆடி மாதம் ஆரம்பிக்கும் போது அதிகமான பக்தர்கள் அம்மனுக்கு புடவை சாத்துவாங்க. ஆடி மாதம் மட்டும் இல்லை, சில பேர் திருமணம் கைகூடி வந்துச்சு, குலதெய்வ வழிபாடு அப்படின்னு ஒரு காரணத்துக்காக அம்மனுக்கு புடவை சாத்தி வழிபடுற பழக்கம் இருக்கு. அப்படி நீங்க அம்மனுக்கு புடவை சாத்தும் போது எந்த நிற புடவை சாத்தினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. அதை பத்தின பதிவு தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பதிவுக்கு போகலாம். அம்மன் வழிபாட்டில் மேற்கொள்றது அதோட பலன் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக பெண் தெய்வங்களுக்கு சக்கரை பொங்கல் வச்சு படைப்பது, மாவிளக்கு போடுவது, புடவை சாத்துவது அப்படின்ற நேர்த்தி கடன்களை செய்கிறது வழக்கம். அம்மனுக்கு புடவை சாத்துவது அப்படின்றது ஆன்மீக ரீதியாகவும் சரி ஒரு மிக சக்தி வாய்ந்த நேர்த்தி கடன் அப்படின்னே சொல்லலாங்க. பருத்தி அப்படி இல்லைன்னா பட்டு புடவைகளை பயன்படுத்துவது அம்மனுடைய சக்தியை ஈர்க்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் அம்மன் வழிபாட்டக்கூடிய ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் காய்ச்சி படைக்கிறது, புடவை சாத்துவது அப்படின்றதுலாம் ஒரு விசேஷமானதாக பார்க்கப்படுது. இந்து மத சாஸ்திரப்படி வஸ்திர தானம் அப்படின்றது ஒரு உயர்ந்த புண்ணிய காரியமாக பார்க்கப்படுதுங்க. அம்மனுக்கு புடவை சாத்துவதாக வேண்டுதல் வைப்பவர்கள் பெரும்பாலும் தங்களுக்கு விருப்பமான அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் புடவை வாங்கி கொண்டு போய் சாத்தி விட்டு வந்துடுவாங்க. ஆனால் புடவை சாத்துவதற்குனே ஒரு முறை இருக்குங்க. அதுபோல் நாம் சாத்தும் புடவையின் நிறத்திற்கு ஏற்பவையும் நம்மளோட பலன்கள் மாறுபடுங்க. எந்த வேண்டுதலுக்கு என்ன நிறத்தில் அம்மனுக்கு புடவை சாத்தணும், எந்த முறையில் சாத்தணும் அப்படின்றத பற்றினா முழுசாக இன்றைக்கு பதிவில் பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அம்மனுக்கு புடவை சாத்தக்கூடிய ஒரு சரியான முறை அப்படின்னா என்ன அப்படின்னா, பெரும்பாலானவர்கள் கடையில் புடவை வாங்கி சென்று அப்படியே அர்ச்சகர்கிட்ட கொடுத்துட்டு இதை சாத்திடுங்க அம்மனுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது மாதிரி பண்ணுறது ரொம்பவே ஒரு தவறான முறைங்க. அம்மனுக்கு நம்ம சீர்வரிசை கொடுக்குற மாதிரி ஒரு மரியாதையோடு அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மனை ஒரு சிலையாவோ ஏதோ ஒரு கடமைக்கு நாங்களும் வேண்டிக்கிட்டோம், நாங்களும் புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு எண்ணாமல், அம்மன் தாய் ஒரு நித்திய சுமங்கலிங்க, மங்கள வாழ்வை அளிக்கும் கருணையே வடிவான தாய் போன்றவள். அவங்களுக்கு நம்ம உரிய மரியாதையோட அவங்க மனம் குளிர்ந்து நம்மளை வாழ்த்தணும். அம்மனுக்கு புடவை சாத்தும்போது ஒரு தாம்பழத்தில் புடவை, ரவிக்க, வெற்றிலை பாக்கு, பூ, தேங்காய் பழம், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் அர்ச்சகர்கிட்ட வச்சு அம்மனுக்கு அதை சாத்தும்படி சொல்லணுங்க. அம்மனுக்கு இன்னும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அரிசி, கண்ணாடி வளையல் போன்ற மங்கள பொருட்களையும் சீர் வச்சு அதையும் போய் கொடுக்கலாம். எந்த நிற புடவை பார்த்தனா என்ன பலன்கள் அப்படின்றத பற்றி பார்க்கலாமா? முதல்ல மஞ்சள். சுபகாரியங்கள் நம்ம வீட்டில் நடைபெறணும் அப்படின்ற வேண்டுதல் உள்ளவங்க மஞ்சள் நிற புடவையை சாத்தலாம். வேலைவாய்ப்பு கிடைக்க ஒரு நல்ல கல்வி வேணும்னு நினைக்கிறவங்க பச்சை நிற புடவையை அம்மனுக்கு சாத்தலாம். உயர் பதவிக்கு செல்லணும்னு நினைக்கிறவங்க ஆரஞ்சு நிற புடவையை சாத்தலாம். நம்ம வீட்டில் அன்பு, சந்தோஷம், ஒற்றுமை நிலைச்சிருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க சந்தன நிற புடவையை அம்மனுக்கு சாத்தலாம். வீட்டில் செல்வம் பெருகவும் வந்த செல்வம் நிலைத்து இருக்கவும் மாம்பழ நிற புடவையை அம்மனுக்கு நீங்கள் சாத்தி வழிபடலாம். எதிரி பயம், கண் திருஷ்டியிலிருந்து விடுபடணும், தெய்வீக பாதுகாப்பு பெற சிவப்பு நிற புடவையை நீங்கள் அம்மனுக்கு சாத்தி வழிபடலாம். இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா எந்த கலர் நிறம் புடவை அம்மனுக்கு சாத்தினா என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு? இப்போ இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி எந்த நிற புடவையோ அதை சரியான வரிசை முறையோட அம்மனுக்கு சாத்தி வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் அனைத்தும் விரைவிலேயே நிறைவேற அம்மன் அருள் புரிவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக தகவல் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் வேண்டுதலுக்காக புடவை சாத்திருந்தீங்க அப்படின்னா எந்த நிற புடவை இது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் சாத்திருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். கூடிய விரைவில் ஒரு லைவ்லையும் வரலான்னு யோசிச்சுருக்கோம். அப்படி வரும்போது உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு வேணும். கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வாழ்க வளமுடன்.